நம்ம சினிமாலலாம் காட்டுற மாதிரி டைம் மிஷின் ஒன்று கண்டுபிடிச்சி அதில் ஃப்யூச்சரில் ஒரு டேட் கொடுத்தா, உதாரணத்துக்கு நான் 2300க்கு போகணும் அப்படின்னு அதில் கொடுத்தா அந்த டேட்டுக்கு என்னால் போக முடியுமா? அதுதான் டைம் ட்ராவலா இல்லை சயின்ஸ் வேறு எதுவும் சொல்லுதா? ஸோ சயின்ஸ் டைம் ட்ராவலை பற்றி என்ன சொல்லுது? அண்ட் ஏன்ஷியன் பீரியட்லேயே டைம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா? ஃப்யூச்சரில் ரியலாகவே டைம் ட்ராவல் பாசிபிளா? இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ நெட்டிசன், வெல்கம் டு ஒயிட்போர்ட் யூனிவர்ஸ். நான் உங்கள் அனீஷ். நம்ம இந்த டைம் ட்ராவலை நமக்கு தெரிஞ்ச மாதிரியே 2 விதமாக பிரிப்போம். ஒன்று ப்ரெசண்ட்லேருந்து பாஸ்ட்டுக்கு போகிறது, இன்னொன்று ப்ரெசண்ட்லேருந்து ஃப்யூச்சருக்கு போகிறது. உதாரணத்துக்கு நான் ப்ரெசண்ட்டில் 2023 இருக்கேன், நான் 1947க்கு போகணும் அப்படின்னு முடிவெடுத்து நான் போகிறது பாஸ்ட். இதே நான் 2300க்கு போகணும்னு முடிவெடுத்து டைம் மிஷினில் போகிறது ஃப்யூச்சர். இது ரெண்டும் சயின்ஸ் படி பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சிம்பிளாக ஒரே சென்டென்ஸில் சொல்கிறேன். பாஸ்ட்டை நம்மளால் பார்க்க முடியும், ஆனால் போக முடியாது. ஃப்யூச்சருக்கு நம்மளால் போக முடியும், ஆனால் ஃப்யூச்சரை பார்க்க முடியாது. என்னடா இது குழப்புற மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் சில எக்ஸாம்பிள்ஸோடைய சொல்கிறேன். எனது பாஸ்ட்டை நம்மளால் பார்க்க முடியும், ஆனால் போக முடியாதா? அது எப்படி? ஒரு உதாரணத்துக்கு, நம்ம வானத்தில் இன்றைக்கி எவ்வளவோ நட்சத்திரங்களை பார்க்குறோம் இல்லையா? அந்த நட்சத்திரங்கள்லாம் உண்மையிலேயே இப்போ அங்கே கிடையாது. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கதே பாஸ்ட்டை தான். அந்த நட்சத்திரங்கள்லாம் பல கோடி ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்குது. இந்த நேரத்தில் ஒளியாண்டு, அதாவது லைட் இயர்னா என்னன்னு நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒளியாண்டுனா என்னென்னா, இங்கேருந்து லைட் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 3 லட்சம் கிலோமீட்டர் பெர் செகண்டுக்கு ஒரு வருஷம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணால் அதுதான் ஒரு லைட் இயர் அல்லது ஒரு ஒளியாண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ஸ், அதாவது நிறைய நட்சத்திரங்கள் பல கோடி ஒளியாண்டு தொலைவில் இருக்குது. ஸோ அதோட லைட்லாம் இங்கே நம்ம பூமிக்கு வந்து சேர்கிறதுக்கே பல கோடி வருஷங்கள் ஆயிருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்குற ஸ்டார்லாம் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படி தான் இப்போ இருக்குது. இன்னும் நம்மள்கிட்ட ரொம்ப அட்வான்ஸ்டான டெலிஸ்கோப்ஸ்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்யூச்சரில் நம்மளால் அந்த ஸ்டார்ஸ்குள்ளேயும் எக்ஸாக்டாக என்ன இருக்குன்னு பார்க்க முடிஞ்சால் நம்மளால் எக்ஸாக்டாக பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஸ்டார்ஸ்குள்ளே எப்படிலாம் இருந்ததோ அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். அந்த மாதிரி அங்கே இருக்கிற இப்போ ஒரு ஸ்டாரில் ஏலியன்ஸ்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட அட்வான்ஸ்டான டெலிஸ்கோப்ஸ் இருக்குது. அதை வச்சு அவங்க இப்போ பூமியை பார்த்தாங்கன்னா பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமி எப்படி இருந்ததோ அதை அவங்களால பார்க்க முடியும். உதாரணத்துக்கு, அவங்க இப்போ டைனோசர்ஸை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் ஃப்யூச்சரில் அவங்களால நம்ம இப்போ எப்படி இருக்கோமோ அதை அவங்களால பார்க்க முடியும். ஸோ இதை தான் நான் நம்மளால் பாஸ்ட்டை பார்க்க முடியும், ஆனால் போக முடியாதுன்னு சொன்னேன். அப்போனா படங்களில் காட்டுற மாதிரி பாஸ்ட்டுக்கெல்லாம் போய் பாஸ்ட்டெல்லாம் மாற்றவே முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சயின்ஸ் படி இப்போ வரைக்கும் அதுக்கு ஆதாரங்கள் கிடையாது. 2009 இப்படி தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ன பண்ணார், முதல்ல ஒரு பார்ட்டியை ஹோஸ்ட் பண்ணார். அந்த பார்ட்டி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சர்லேருந்து வர டைம் ட்ராவலர்ஸ்க்காக. அண்ட் அவர் இதை யார்கிட்டையுமே சொல்லாமல் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ரகசியமாக ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி அந்த பார்ட்டியை நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு இன்விடேஷன் ஒன்று பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணுறாரு. அது என்ன இன்விடேஷன்னா, டைம் ட்ராவலர்ஸை அவரோட பார்ட்டிக்கு வர சொல்லி. ஸோ இது மூலிமா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இன்விடேஷனை நான் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டேன் இல்லையா? ஸோ டைம் ட்ராவலர்ஸ்ன்னு யாராவது இருந்திருந்தாங்கன்னா நான் இப்போ அடித்த இந்த இன்விடேஷனை பார்த்துட்டு அவங்க அந்த பார்ட்டிக்கு வந்திருப்பாங்க. ஆனால் அப்படி யாருமே வரல. ஸோ பாஸ்ட்டுக்கு போகிறது பாசிபிளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ட் பாஸ்ட்டுக்கு ஏன் போக முடியாதுன்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தியரி ஒன்று இருக்குது. அதுதான் கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ். அந்த தியரி படி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் தான் டைம் மிஷினை கண்டுபிடிக்கிறீங்கன்னே வச்சுக்கோங்க. அந்த டைம் மிஷினை யூஸ் பண்ணி நீங்கள் பாஸ்ட்டுக்கு போகிறீங்க. அங்கே பாஸ்ட்டுக்கு போய் உங்கள் தாத்தாவே நீங்கள் கொலை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அப்பாவே பிறந்திருக்க மாட்டார். உங்கள் அப்பாவே பிறக்கலைன்னா நீங்களே பிறந்திருக்க மாட்டீங்க. நீங்களே பிறக்கலைன்னா இந்த டைம் மிஷினையும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க. அப்புறம் எப்படி உங்களால் டைம் ட்ராவல் பண்ண முடியும்? இதுதான் கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ். இதுங்கனால தான் பாஸ்ட்டுக்கு போகிறது பாசிபிளே இல்லைன்னு சயின்டிஸ்ட்லாம் நினைக்கிறாங்க. சரி, பாஸ்ட்டுக்கு போக முடியாதுன்னு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அப்போ ஃப்யூச்சருக்கு போக முடியுமா? அதுக்கு சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக்கலி ஃப்யூச்சருக்கு போகிறது தியரிட்டிக்கலாக பாசிபிள் தான். என்னடா சொல்கிற, பாஸ்ட்டுக்கு போக முடியாது ஆனால் ஃப்யூச்சருக்கு போக முடியுமா? அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐன்ஸ்டீனோட தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி படி எந்த ஒரு பொருள் வேகமாக போகுதோ அப்போ அதோட காலம் கம்மியாகும். அதாவது டைம் டைல்யூட் ஆகும். அதை டைம் டைல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு பொருள் லைட்டோட ஸ்பீடான 3 லட்சம் கிலோமீட்டரை அச்சீவ் பண்ணுதோ அங்கே டைம் ஸ்டாப் ஆகிடும். அந்த இடத்துல டைமே ஓடாது. இல்லை 3 லட்சம் கிலோமீட்டர் அளவுக்கு போகலை, ஆனால் அதை விட கம்மியாக போகுது அப்படின்னா அதை தான் டைம் டைல்யூஷன் சொல்லுவோம். நான் ஷார்ட்ஸில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன், அதே நான் இங்கேயும் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு ட்வின் பிரதர் இருக்காருன்னு வச்சுக்கலாம். உங்கள் 2 பேருக்கும் 25 வயசு ஆகுது. நீங்கள் உங்கள் ட்வின் பிரதரை இங்கே பூமியிலேயே விட்டுட்டு லைட்டோட ஸ்பீடுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு அது கிட்டத்தட்ட நெருங்குற ஒரு ஸ்பீடுக்கு நீங்கள் ஸ்பேஸ்க்கு போகிறீங்க.
10 வருஷம் கழித்து நீங்கள் திரும்ப பூமிக்கு வரீங்க. அப்போ உங்களுக்கு 35 வயசு தான் ஆயிருக்கும். ஏன்னா நீங்கள் 10 வருஷம் தான் ட்ராவல் பண்ணியிருந்தீங்க. ஆனால் உங்கள் ட்வின் பிரதருக்கு 50 இல்லை 60 வயசு கூட ஆயிருந்திருக்கலாம். இது ஏன் நடந்ததுன்னா பிகாஸ் ஆஃப் டைம் டைல்யூஷன். இன்னும் சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் ஒரு காரில் போயிட்டுருக்கீங்க. அந்த காரில் போயிட்டு இருக்கும்போதே மேலே ஒரு பாலை தூக்கி போடுறீங்க. அந்த பால் உங்களை விட்டு மேலே போயிட்டு அதே ஸ்பீடில் தான் கீழே வரும். ஆனால் நீங்கள் அந்த பாலை விட்டு பல 100 மீட்டர்கள் தள்ளி போயிருப்பீங்க. அதே தான் இந்த கான்செப்டும். நீங்கள் லைட்டோட ஸ்பீடில் மேலே போயிட்டு கீழே வரும்போது பூமியில் பல வருஷங்கள் ஆயிருக்கும். சரி, இது லைட்டோட ஸ்பீடுக்கு ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் இந்த டைம் டைல்யூஷன் நடக்குமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. எந்த ஒரு பொருள் வேகமாக போதோ அதுக்கெல்லாம் டைம் டைல்யூஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஈவன் நம்ம ஒரு காரில் வேகமாக போனாலோ இல்லை ஸ்கூட்டரில் வேகமாக போனால் கூட டைம் டைல்யூஷன் நடக்கும். அண்ட் அதெல்லாம் 0.0001 ரொம்ப கம்மியான டைமாக இருக்கிறதுனால நம்மளால் அதை உணரக்கூட முடியாது. ரஷ்யன் ஆஸ்ட்ரோநாட் சர்ஜிவ் கிரெக்கல்லோவ் 803 நாட்கள் ஸ்பேஸ்லேயே சுற்றி வந்தார். அவர் பூமிக்கு வரும்போது அவருக்கு டைம் டைல்யூஷன் ஆயிருந்தது. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.02 செகண்ட். அதாவது அவர் பிறக்கும்போது எக்ஸாக்டாக யாரெல்லாம் பிறந்தாங்களோ அவங்கள விட இவர் 0.02 செகண்ட்ஸ் எங்கரா இருக்காரு. இதையும் டைம் ட்ராவல்னு தானே சொல்லணும். இந்த செகண்ட் கேட்டகரி, அதாவது ஃபியூச்சருக்கு போகிறதுலையுமே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது ப்ராப்ளம்னு சொல்லலாம், இல்லை லிமிட்டேஷன்னு சொல்லலாம். அது என்னென்னா, நீங்கள் லைட் அளவுக்கு ஸ்பீடாக போகிற ஒரு வெஹிக்கிளை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னே வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி போய் ஒரு 100 வருஷத்தை இங்கே கடந்துட்டீங்க அப்படின்னா உங்களால் திரும்பி, அதாவது 2023க்கு திரும்ப உங்களால் வரவே முடியாது. அந்த 2123 தான் உங்களோட கரண்ட் ப்ரெசண்ட்டாக இருக்கும். சரி, ஏன்ஷியன் பீரியட்லலாம் யாராவது டைம் ட்ராவல் பண்ணியிருக்காங்களா? ஏன்னா நிறையா பேர் பல புராணங்களில் பல புக்ஸ்லலாம் அதை பற்றி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் சயின்டிஃபிக்கலாக எந்த ஒரு ஆதாரமும் நம்மள்கிட்ட கிடையாது. இப்போ உள்ள மாதிரியே அப்பையும் மனிதர்களுக்கு டைம் ட்ராவலை பற்றி கான்செப்ட் தெரிஞ்சிருந்திருக்கலாம். இப்போ நம்ம எழுதுகிற கற்பனை கதைகள் மாதிரியே அவங்களும் நிறைய கதைகள் நிறைய புக்குங்களில் எழுதியிருக்கலாம். சரி, ஃப்யூச்சரில் டைம் ட்ராவல் பாசிபிளா? ஃபஸ்ட்டு கேட்டகரி, அதாவது பாஸ்ட்டுக்கு போகிறது முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டோம். சரி, அட்லீஸ்ட் அந்த செகண்ட் கேட்டகரி, லைட்டோட ஸ்பீடுக்கு ட்ராவல் பண்ணி ஃப்யூச்சருக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்னைக்கு தேதியில் ப்ராக்டிக்கலாக அது ரொம்ப கஷ்டம். ஃப்யூச்சரில் அந்த ஸ்பீடை அச்சீவ் பண்ணுற அளவுக்கு ஒரு வெஹிக்கிளை கண்டுபிடிக்க முடியுமான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ கோடி செலவு பண்ணணும்னு யோசிச்சு பாருங்கள். ஈவன் அவ்வளோ செலவு பண்ணி அப்படி கண்டுபிடிச்சிட்டாலும் மனுஷனால் அதில் ட்ராவல் பண்ண முடியுமா? அந்த அளவுக்கு ஸ்பீடில் நம்மளை காப்பாற்றுற அளவுக்கு ஏதாவது உடையை நம்மளால் தயாரிக்க முடியுமா? இது எல்லாத்துக்கும் காலம்தான் பதில் சொல்லணும்.